வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலில் நோட்டிஃபை ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சணல் கயிறு இருக்கு இல்லையா, ஜூட்டுன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு ஒரு திங்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப அழகான கிராஃப்ட்டு. இதுக்கு நான் செல்லோ டைப்போட தீந்து போன பாக்ஸ் மூடி எடுத்திருக்கேன். இது செல்லோ டைப் தீந்த பின்னாடி அதோட பாக்ஸு, எம்டி பாக்ஸு, அந்த சைஸுக்கு ஒரு பேப்பரில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை இந்த மாதிரி நம்ம கம்மு போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ ஒரு பகுதி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூடி மாதிரி ஒட்டியாச்சு. இப்போ இதில் நம்ம அந்த சணலை சுற்றி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு நான் க்ளூகன் போட்டு சணலை ஒட்டுறேன். உங்கள்கிட்ட க்ளூகன் இல்லைன்னா ஃபெவிகால் போட்டும் ஒட்டிக்கலாம். ஆனால் அது கொஞ்ச நேரம் காயிற வரைக்கும் நீங்கள் கையில் பிடிச்சிக்கோங்க. இது வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா க்ளூகனுங்கிறது இன்ஸ்டண்ட்டாக ஒட்டிக்கும். ஸோ அதனால தான் க்ளூகன் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் நான். ஆனால் நீங்கள் ஃபெவிகால் கொண்டு கொஞ்ச நேரம் கையில் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லா ஒட்டிக்கும். இப்போ அந்த சணல் கயிறை அந்த பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். சுற்றி எடுத்துகிட்டு ஃபைனலாகவும் நம்ம ஃபெவிகாலோ அல்லது க்ளூகன்னோ போட்டு ஒட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா சாதாரணமாக கிட்ஸு கூட இந்த மாதிரி இருக்கான கிராஃப்ட்லாம் செய்யலாம். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு கிராஃப்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் அவங்களுக்கு காமிங்க. அவங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு அது நீங்கள் செஞ்சீங்கன்னா மறக்காமல் அந்த ஃபோட்டோவை எனக்கு மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபுல்லாகவே சுற்றி முடிச்சிட்டோம். இது இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தலான்னு நான் லேஸ் ஒட்ட போகிறேன். இதே மாதிரி 2 பக்கமும் ஒட்டிக்கிட்டேன். இப்போ இதுக்குள்ளார நம்ம தேவையில்லாத இருக்க நியூஸ் பேப்பரை கொஞ்சம் சுருட்டி உள்ளார போட்டுக்கலாம். போட்டுட்டு இதோட நான் என்கிட்ட இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பூவு, பிளாஸ்டிக் புல், குருவி இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இது எல்லாமே இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உள்ள நூலை சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த புல்லுக்கு பதிலாக வச்சுக்கோங்க. பூ பார்த்திங்கன்னா பேப்பர்லேயே அழகழகாக பூ செய்யலாம். நான் அடுத்தடுத்த வீடியோவில் அது எப்படிங்கிறதும் போடுறேன். அந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் ஷோகேஸில் இது ரொம்பவே அழகான பீஸாக இருக்கும். சின்ன ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரிலாம் கிஃப்ட் பண்ணிங்கன்னா அவங்க ரொம்பவே லைக் பண்ணுவாங்க, ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தலான்னு அங்கங்கே ரெட் கலரில் தெர்மாக்கோல் நான் ஒட்டி வைக்கிறேன். இது இல்லாமல் ஒரு மணி மாதிரி இருக்கிறத சென்டராக நான் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு அவங்கவுங்களுக்கு க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் திங்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா அழகழகாக இந்த மாதிரி திங்ஸ்லாம் செஞ்சு உங்கள் வீட்டை அழகுபடுத்துவாங்க. வீட்டில் இருக்கிற டைம், எக்ஸ்ட்ரா டைமில் டிவி பார்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அவங்கள யோசிக்க வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கான மைண்ட் எல்லாமே நல்லாவே வளரும். ப்ளஸ் அவங்களோட க்ரியேட்டிவ் ஐடியாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பெட்டராகவும் இருக்கும். உங்கள் வீடும் அழகான மாதிரி இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் தமிழ் பொண்ணு சமையலுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனல் தமிழ் பொண்ணு சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வர பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலில் உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.